கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு படத்தை போட்டு உங்களுக்கு மிக ஷார்ட்டாக விளக்குகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். நடைமுறையில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பார்கள், பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் எப்படி அவரை அடையாளம் கண்டுபிடிப்பார்கள் என்பதை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்கித் தருகிறேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யூதர்கள் அத்தனை பேரும் பரிசேயன், சதுசேயன், வேதபாரகன் எல்லாரும் இருந்தார்கள். வேதத்தை நன்றாக பயின்றவர்கள் இருந்து கூட இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லுகிறதை மறுத்தார்கள். அதே நேரத்தில் பிசாசு அவரை கிறிஸ்து என்று சொன்னது, அதிலே ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத ஒரு சமாரியா அவரை கிறிஸ்து என்று அடையாளம் காட்டினது. இதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். சற்று கவனிங்கள். நான் இங்கே வரைபடம் போட்டு வைத்திருக்கிறேன். இந்த 3 கட்டங்களை நான் போட்டு வைத்திருக்கிறேன். இந்த 3 கட்டங்களுக்கும் முதல் கட்டமானது இது சரீரம் என்று நான் போட்டிருக்கிறேன். இரண்டாவது சுற்றானது ஆவி என்று நான் போட்டிருக்கிறேன். 3வது சுற்றானது ஆத்துமா என்று நான் போட்டிருக்கிறேன். கவனிகள், 3 சுற்று. இந்த 3 சுற்றிலே முதல் சுற்று சரீரம், 2வது சுற்று ஆவி, 3வது சுற்று ஆத்துமா, அதாவது உள்ள மையப்பகுதி. கவனிங்கள், இந்த மையப்பகுதி இங்கே சரீரம் என்று சொல்லப்படுகிறதான இந்த இடத்துல 5 புலன்கள் உண்டு. எல்லா மனுஷர்களுக்கும் 5 புலன்கள் உண்டு. ஒரு புலன் பார்த்தல், உணர்தல், கேட்டல், ருசித்தல், ரசித்தல். இந்த 5 புலன்களும் சரீரத்தின் மாமிசத்தில் இருக்கிற புலன்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது ஆவிக்குரிய புலன். இந்த ஆவிக்குரிய புலனும் 5 புலன்கள் உண்டு. இந்த 5 புலன்களும் கற்பனை, ஞாபகம், யோசனை, பிரியம், நல்ல மனசாட்சி. இந்த 5 புலன்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற, உங்களைப் போலவே இருக்கிற ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற புலன்கள் தான் 5 புலன்கள். இதுதான் கற்பனை, ஞாபகம். அடுத்தபடியாக உங்கள் ஆத்மாவுக்குள்ளாக இருக்கிறதே இந்த 2 புலன்களும் பரிசீலனை செய்து உங்களுக்கு நன்மையானதை கொடுத்தால் அது விசுவாசம் என்று நீ ஏற்றுக்கொள்வாய். அது தீமையானதை கொடுத்தால் அது அவிசுவாசம் என்று நீ அதை ஏற்றுக்கொள்வாய். இந்த ஆத்மாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு புலன், ஒன்று விசுவாசிக்கும், இல்லாவிட்டால் அவிசுவாசிக்கும். இந்த 2 புலனை தவிர இது ஒன்றுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் இதை நான் உங்களுக்கு ஒரு சமாரியா ஸ்திரீ எப்படி மாமிசத்தில் ஆண்டவரே என்று சொல்லியிருந்த அவள் எப்படி பரிசுத்தாவின் உதவினாலே அவரை அடையாளம் கண்டுபிடித்தார் என்பதை தான் நான் இப்பொழுது காட்டப்போகிற இந்த ஒரு சின்ன செய்தி. பெரிய செய்தியெல்லாம் மிக சின்னது. எல்லா மனிதர்களும், மாமிசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், இந்த 5 புலன்கள் இருக்கிற மனிதர்கள் அத்தனை பேருமே இயேசுவை கிறிஸ்து என்றும் தீர்க்கதரிசி என்றும் நிச்சயமாக அழைக்க மாட்டார்கள். ஆண்டவரே என்ற ஒரு பதமானது அவர்களுக்கு பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு சரீரத்தினுடைய புலனது. அப்படிப்பட்ட ஒரு புலனை கொண்டவள் தான் இந்த சமாரியா ஸ்திரீ. உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது கவனிங்கள். இந்த சமாரியா ஸ்திரீ எப்படி பரிசுத்தாவி பெறுகிறாள் என்பதை நீங்கள் சற்று வார்த்தையை கொண்டு நீங்கள் உணருங்கள். படித்தால் ரொம்ப நேரமாகும். நான் துருவாக போய் விடுகிறேன். இயேசுநாதர் அங்கே யாக்கோப்பு கிணறண்டையிலே வந்து நிற்கிறார். அப்பொழுது சமாரியா ஸ்திரீ தண்ணீர் மூல அங்கே வருகிறாள். அப்படி வரும்பொழுது இயேசுவுக்கு தாகம் உண்டாயிருந்தது. ஏனென்றால் அந்த நாட்களிலே யூதர்களுக்கும் சமாரியாவுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் கலவாத ஒன்று உண்டு. அப்படிப்பட்ட இடத்திலே இயேசுநாதர் அவளை பார்த்து, எனக்கு தாகத்துக்கு தா என்று அவர் அவளை பார்த்து கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த ஸ்ரீயானவள் என்ன சொல்லுகிறார், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ஒரு வாக்குவாதத்திலே இறங்குகிறாள். கவனிகள், மாமிச சரீரத்தில் இருக்கிற யாரும் பேசுகிற விதானமாகத்தான் இயேசுநாதரிடத்திலே அவள் பேசினார் என்பது நீங்கள் அந்த 4ஆம் அதிகாரம் யோவான் புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்பொழுது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது கவனிங்கள், இந்த தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் கிணறு ஆழமாக இருக்கிறது. மொண்டு கொள்ள உங்கள்கிட்ட ஏனம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீ எனக்கு ஜீவ தண்ணீர் தருவதாக வாக்களிக்கிற, அது எங்கேருந்து தருவேன், கொடு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குற. அப்படி கேட்கும் பொழுது இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்கிறார். அப்படி வா என்று சொல்லப்படும் பொழுது அவள் சொல்லுகிறார், எனக்கு இப்பொழுது புருஷன் இல்லை என்று.
இயேசுநாதர் சொல்லுகிறார், ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது இருக்கிறது உனக்கு புருஷன் அல்ல என்றார். அதற்கு அவள் என்ன செய்தால், நீ உண்மையாகவே சொல்லுகிறீர், சரியாக சொல்லுகிறீர், ஆனால் நீ ஒரு தீர்க்கதரிசி என்று அறிகிறேன். பாருங்கள் பிரியமான தேவஜனமே, ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை அறிந்து கொள்ளுதல் தான் பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஒரு அடையாளம் என்று இங்கே காண்பிக்கிறது. போலிகளை குறித்து நான் பேசவில்லை. அநேக போலிகள் புலியின் தெரியும், அதை பற்றி நான் இங்கே பேசலை. உண்மையான ஒரு தீர்க்கதரிசி அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஒன்று பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுதல் தான் ஒரு தீர்க்கதரிசியை அடையாளமாக கண்டுபிடிக்கும். இப்பொழுது கவனிங்க, அதோட போயிடுச்சா? இல்லையா? இப்போ கவனிங்க, இவ்வளோ திருப்பியும் பார்க்கலாமா நம்ம? இப்போ போய் 5 புருஷனை இட்டுனுமா இல்லைன்னு சொல்லி முடிச்சு போச்சு. அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணான்றது உங்களுக்கு புரியுதா? உடனே ஆராதனைக்குள்ளாக, அதாவது அவர் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகிறாள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் மலை மேலே தொழுது கொள்ளும்படியாக சொன்னார்கள், ஆனால் நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள் என்று சொல்லுகிறீர்களே என்று. கவனிகள், அப்படியே ட்ராக் மாறி போச்சு. கவனிங்க, சண்டை போட்டு உண்மையை சொன்னோன்னு தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கின பின்னாடி அவள் எப்படி ஒரு ஆராதனைக்குள்ளாக கடந்து வருகிறாள் என்பதை கவனிங்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். நீ எங்கே வேணாலும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுது வந்திருக்கிறது என்றார். ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் நீ தொழுது கொள்ளு அப்படின்னு சொல்லுகிறார். இதை சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் அதை படியுங்கள். அப்பொழுது உங்களை நான் ஷார்ட்டாக எடுக்கிறேன், டைம் இல்லை. அதனால அவள் உடனே சொல்கிறார், தீர்க்கதரிசி என்கிற மெஸ்ஸியா வருவார் என்று எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மெஸ்ஸியா என்பதை நான் அறிவேன் என்றார். கவனிங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக ஆண்டவர்ன்ற ஒரு பதத்திலிருந்து தீர்க்கதரிசின்ற ஒரு பதத்துக்கு வந்து தீர்க்கதரிசி என்ற ஒரு பதத்திலிருந்து கவனிங்கள், அவரை கிறிஸ்து என்ற மெஸ்ஸியா என்ற அளவுக்கு வந்து விட்டார். எப்படி பரிசுத்த ஆவியான. இப்போ கவனிங்கள், அவள் என்ன செய்வாள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஊர் முழுவதும் இதை குறித்து பறைசாட்டினார். பாருங்கள், ஒரு பரிசுத்த ஆவியை எப்படி பெறுகிறாள் என்பதை குறித்து தான் நான் உங்களுக்கு காண்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.